Question number 41. In a very short period, the supply, now answer கொடுத்திருக்காங்க, can be changed, cannot be changed, can be increased, none of the above. Short period, long period அப்படின்னு ரெண்டு பீரியட் பார்த்தோம் மார்க்கெட்டிங்ல, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட் பீரியட்ல என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு வேரியபிள் தான், புரியுதுங்களா, என்ன இருக்கும், ஒரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல பார்க்கும்போது ஏதாவது ஒன்று வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும், மீதி எல்லாம் வேரியபிளா இருக்கும். லாங் பீரியட்ல எல்லாமே வேரியபிள். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஷார்ட் பீரியட்ல எப்பயுமே சப்ளை cannot be changed. ஆச்சா, அவ்வளவுதான் சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது. அப்ப cannot be changed தான் ஆன்சர். 41க்கு பி ஆன்சர். Question number 42. When supply curve moves right, it means supply curve எப்படி இருக்கும், நாமளா பாருங்க, supply curve demand curve வந்து slope downwards from left to right, இது right to left. அப்ப எப்படி இருக்கும் supply curve, இப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும். When supply curve moves to right அப்படின்றா, moves rightனா இப்படி இருக்கு இல்லையா, இந்த curve இப்படி ஆச்சுன்னா, அதாவது இப்படி ஆச்சுன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து supply curve. ஆச்சா, moves to right அப்படின்னா ஆக்சுவலா உனக்கு இதுதான் குவாண்டிட்டி ஆஃப் சப்ளை, புரியுதா, இது வந்து பிரைஸ், கிளியர். அப்ப சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், இந்த கர்வ் வந்து இப்படி ஸ்லோப், அதாவது என்ன சொன்னா மூவ்ஸ் ரைட் அப்படின்னு சொன்னா இது என்ன, சப்ளை குவாண்டிட்டி சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஆன்சர் 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. சப்ளை இன்க்ரீசஸ், சப்ளை டிக்ரீசஸ், சப்ளை ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், நன். அப்ப என்ன வரும் அதுல, சப்ளை இன்க்ரீசஸ் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து 43. Elasticity of supply is measured by dividing the percentage change in quantity supply of a good by அப்படின்னு சொல்றோம். இப்போ நல்லா பாருங்க, நம்ம ஏற்கனவே டிமாண்டுக்கும் பார்த்திருக்கோம், சப்ளைக்கும் பண்ணிருக்கோம். எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளைனா என்ன, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா என்ன, ரெண்டுமே பார்த்திருக்கோம். அதுல என்ன ஃபார்முலா ஆக்சுவலா, இப்போ நீங்க percentage change of quantity demanded, இது எதுக்கு, demanded divided by percentage change of price, இது வந்து price elasticity, புரியுதா. இப்போ supply elasticity அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன வரும், percentage change of quantity supplied. ஆச்சா, demandedனு வராது, quantity எவ்வளவு சப்ளை பண்றோமோ அது divided by percentage change of price அப்படின்னு வரும். சேம் தான், பட் இங்க demandedனு வரும், இங்க supplyedனு வரும். இப்போ இங்க 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க, எது கரெக்ட்னு பாருங்க. அப்ப elasticity of supply is measured by dividing the percentage change of quantity, இது ஃபர்ஸ்ட் மேல இருக்குது கரெக்ட். ஆச்சா, percentage change in quantity supplied divided by என்ன வரும், percentage change. அப்ப 4 ஆன்சர்ல என்ன ரைட் பாருங்க, ஃபர்ஸ்ட் percentage change in income, அது கிடையாது. percentage change in quantity demanded, அதுவும் கிடையாது. percentage change in price, கரெக்ட்டா, கரெக்ட் சார். அப்ப இது ஆன்சர் 43 ல ஆன்சர் சி. சரி, elasticity of supply is 0 means என்னது, elasticity of supply ல நம்ம பார்த்திருக்கோம், என்னென்ன elasticity பார்த்தோம், relatively elasticity, relatively inelasticity, unitary elasticity, perfectly elasticity, perfectly inelasticity, இப்படி நாலும் பார்த்தோம். அப்ப less than 1 வந்தா relatively inelasticity, more than 1 வந்தா relatively elasticity, equal to 1 வந்தா unitary elasticity. இப்ப 0 வந்தா perfectly inelasticity, infinity வந்தா perfectly elasticity. அப்ப இங்க என்ன பண்றீங்கன்னா 0 வருது, அப்ப 0 வந்தா இங்க என்ன வரும், perfectly inelasticity. ஆச்சா, அப்ப என்ன ஆன்சர் அது, 41 ல A ஆன்சர். அது எப்படி வரும் அப்படினா, சாரி 44 ல அது எப்படி வரும்னா இப்படி வரும், டிமாண்ட் கர்வ், புரியுதா. எஸ் சார். இது வந்து என்ன, சப்ளை, இது பிரைஸ். ஆச்சா, பிரைஸ். அப்ப நீங்க இதுல வந்து ரெண்டு பிரைஸ் இருக்கும், இதுல பிரைஸ் 1 பிரைஸ் அப்படி இருக்கும். இங்க சேஞ்சஸ் இருக்கும், இங்க சேஞ்சஸ் இல்ல, இங்க 0 தான். அப்ப என்ன பண்ணனும், 0 பை என்ன, இது ஒரு 20% அப்படினா என்ன வரும், 0. அப்ப இதுதான் வந்து perfectly inelasticity of supply அப்படிங்கிறது. அப்ப 44 க்கு ஆன்சர் A. 45. The demand is more than supply, then the pressure on price will be. நல்லா கவனிங்க,
சப்ளை கம்மியா இருக்குது, டிமாண்ட் அதிகமா இருக்குது, நார்மலா என்ன பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் ஏறிடும். அப்ப பிரைஸ் ஏறும்னா என்ன? நாலு ஆன்சர் கொடுத்திருக்கான், அப்வர்ட், டவுன்வர்ட். இப்போ they are telling about price. upward, downward, constant, none of the above. அப்ப upward price ஏறும். அப்ப 45 க்கு ஆன்சர் A. 46, if the price of automobile increases by 10% and supply increases by 25%, the elasticity of supply is அப்படி சொல்றான். இப்போ நீங்க இதேதான் elasticity of supply க்கு நீங்க ஏன் திருப்பி இத போறோம்னா உங்க மனசுல பதியணும். எப்பயுமே நீங்க என்ன பண்ண, மனசுலயே ஒரு பிக்சரைஸ் பண்ணி இப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுக்கு தான் திருப்பி போடுறேன். இப்போ ஆட்டோமொபைல் எப்படி பண்றா பாருங்க. இப்போ நீங்க எப்படி ஒரு சப்ளை கர்வ் இப்படி வருமா? சப்ளை கர்வ் எப்படி வரும்? இப்படி வந்தா டிமாண்ட் கர்வ், இது கிடையாது. சப்ளை கர்வ் இப்படி வந்தா சப்ளை கர்வ். இப்போ இந்த சப்ளை கர்வ்ல ரேட் என்ன சொல்றோம் பாருங்க, 10% இன்கிரீசஸ். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இப்படி பாருங்க. இது வந்து பிரைஸ், இது சப்ளை, குவாண்டிட்டி சப்ளை. இப்போ இது ஒரு பிரைஸ் இருக்கு, மறுபடியும் ஒரு பிரைஸ் வருது. ஆச்சா? ஆமா. இப்போ இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் சேஞ்ச் எவ்வளவு வருது? எவ்வளவு வருது? பிரைஸ் சேஞ்ச் ஆட்டோமொபைல் இன்கிரீசஸ் 10% and increases by 20% the elasticity. பிரைஸ் வந்து 10%. ஆச்சா? இது வந்து 25%. அப்ப என்ன பண்ணும்? எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் கண்டுபிடிக்கணும்னா சப்ளை ஆர் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கணும்னா 25% divided by 10%, அப்ப 2.5 இல்லையா? அப்ப ஆன்சர் 2.5. இங்க எத்தனை கொடுத்திருக்காங்க பாருங்க, 2.5 ஏவே கொடுத்திருக்காங்க, அப்புறம் 0.4, அப்புறம் -2.5 -0.4. அப்ப ஆன்சர் 46ல A. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 47. 47ல the second class of water gives lesser satisfaction to thirsty boy. This is clear case. நம்ம பாருங்க law of diminishing utility அப்படினு பார்த்தோம். law of diminishing utility. அதுக்கு என்ன பேர் இன்னொன்னு? Marshallian utility analysis. ஆச்சா? law of diminishing utility அப்படினு பார்த்தோம். இன்னொன்னுக்கு கோசன் ஃபர்ஸ்ட் லா அப்படினு பார்த்தோம். ஆச்சா? இப்போ 2-3 இது பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்காது? அது என்னன்னா யூட்டிலிட்டி ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது எவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொன்ன ஞாபகம் இருக்கா? 40%. செகண்ட் ஆப்பிளுக்கு 30%, தேர்ட் ஆப்பிளுக்கு 20%, ஃபோர்த் ஆப்பிளுக்கு 10%. அப்ப மொத்தம் யூட்டிலிட்டி வேல்யூ 100%னா பசி நிறைய இருக்கும்போது முதல் ஆப்பிள் சாப்பிடும்போது 40 பங்கு திருப்தி ஆயிடும். அப்புறம் அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுல கிடைக்காது. அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூணாவது படத்துல கிடைக்காது. 30ல இருந்து 20 ஆகுது, 20ல இருந்து 10 ஆகுது, மொத்தமா டோட்டல் பண்ணீங்கன்னா 100 ஆகும். அப்ப 4 ஆப்பிள் சாப்பிட்டாதான் உங்களுக்கு வயிறு நம்பும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்ப இதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம் நம்ம? மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னோம். மார்ஜினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ், லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன், யூட்டிலிட்டி, லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி அப்படின்னு சொன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ். எதுக்கு மூணையும் சொல்றேன்னா, சப்போஸ் எக்ஸாம்ல கொடுத்தாங்கன்னா மூணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கோசன் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொன்னோம். இப்ப இது பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா, முதல் வாட்டர், தண்ணி தாகம் எடுக்குது, பையன் போய் வாட்டர் குடிக்கிறான். முதல் அவசரமா ஒரு கிளாஸ் குடிச்சிடறான். அடுத்த கிளாஸ் குடிக்கும்போது என்ன பண்ணுவான்? கஷ்டப்பட்டு கொஞ்சம் குடிச்சு மீதி வச்சுக்குவான். அந்த முதல் கிளாஸினுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெண்டாவது கிளாஸுக்கு வராது. அதுதான். அப்ப இது எந்த தியரி யூஸ் பண்ணுது? லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி. அப்ப ஆன்சர் வந்து 47C. புரியுதா? அடுத்தது, if the consumer consumes one commodity X, he will be in equilibrium. ஒருத்தர் ஒரே ஒரு ப்ராடக்ட்டை சாப்பிட்டாருன்னா அவர் எப்போ அவருக்கு ஈக்குலிபிரியம் கிடைக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ஈக்குவலா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? மார்ஜினல் யூட்டிலிட்டியும் பிரைஸும் ஒன்னா இருந்ததுன்னா, அப்ப மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் எக்ஸ் என்ன, அப்ப பிரைஸ் ஆஃப் எக்ஸ் இது இருந்தது அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் சொல்லும்போது ஒரு ஈக்குலிபிரியம் கிடைக்கும். அப்ப ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல்ல வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than பிரைஸ் ஆஃப் எக்ஸ், ரெண்டாவது மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ்ஸர் than price of x, மூணாவது கொடுத்திருக்காங்க பாருங்க, marginal utility of x equal to price of x. ஆன்சர் இப்ப என்ன? C தான் ஆன்சர். 48 க்கு C ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் 49. A consumer demand 5 units of commodity at the price at ₹4 each. He demand 10 units when the price falls to 3 per unit. Price elasticity of demand அப்படின்றான். Price elasticity of demand. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? டிமாண்ட் கர்வ் எப்படி வரும்? ரேட் குறைஞ்சா எப்பயுமே என்ன பண்ணும்? டிமாண்ட் அதிகமாகும்.
ரேட் அதிகமாச்சுன்னா டிமாண்ட் குறையும். மாற்றி சொல்கிறேன் நீ புரியுதா? அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி இருக்கும். முதல்ல ரேட் எவ்வளோ வருது? 4 ரூபாயா? முதல்ல 4 ரூபாய் ரேட்டு. 4 ரூபாய் ரேட் வந்தால் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்க? 5 யூனிட். 4 ரூபாய் யூனிட் வந்து 5 யூனிட். அடுத்தது ரேட் எப்போ குறையுது? 4 ரூபாய் யூனிட் அப்படிங்கும்போது அடுத்தது வந்து 3 ரூபாய் யூனிட். 3 ரூபாய் யூனிட் அப்படிங்கும்போது அதை ரேட்டு குறையுது. 4 ரூபாயிலிருந்து 3 ரூபாய் குறைஞ்சதுன்னா என்ன எவ்வளோ குவான்டிட்டி வருது? 10. அப்போ நல்லா பாருங்க எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு பார்க்கணும். பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னா இதுதான் டிமாண்ட் கர்வ். அப்போ 4 ரூபாயிலிருந்து 1 ரூபா குறைஞ்சிருக்குது. அப்போ 1/4, அதாவது 4 ரூபாய்க்கு 1 ரூபா குறைஞ்சது அப்படின்னா அப்போ 100க்கு எவ்வளோ? 25%. புரியுதா? அப்போ இங்கே எத்தனை பர்சன்ட் குறைஞ்சிருக்கு? 25% குறைஞ்சிருக்கு. ஆச்சா, இங்க பாருங்க 5 ரூபா எவ்வளோ ஏறி இருக்குது? 5 ரூபாய் ஏறி இருக்குது. ஆச்சா, 5 ரூபாய்க்கு 5 ரூபாய் ஏறி இருக்குது. 5 ரூபாய்க்கு 5 ரூபாய் ஏறி இருந்தா 100% ஏறி இருக்கு. புரியுதா? 5 rupees divided by 5 rupees into 100 அப்படின்னா 100% ஏறி இருக்கு. கிளியரா? அப்ப இங்க வந்து 100% ஏறி இருக்கு. நமக்கு டிமாண்ட் ஆஃப் இது என்ன வரும்? percentage change of quantity divided by percentage change of price. இதுதான் வந்து elasticity of demand. இல்லையா? elasticity of demand நம்ம பார்த்தது. அப்ப price elasticity அதை என்ன பண்ணா E போட்டு P போடுவீங்க. price elasticity. அப்ப இத நீங்க செய்யும்போது என்ன பண்ணனும்னா 100 divided by 25 equal to 4. அப்ப 4 தான் ஆன்சர். புரியுதா? இப்போ இங்க என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்க? A3 னு கொடுத்திருக்காங்க, B2 னு கொடுத்திருக்காங்க, C 1.5, D வந்து 4. அப்ப 4 தான் கரெக்ட் ஆன்சர். புரியுதா? அடுத்து சப்ளை கர்வ் ஃபார் பெரிஷபிள் கமாடிட்டிஸ். பெரிஷபிள்னா அழுகி போயிடும். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா பெரிஷபிளுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பெரிஷபிள் கமாடிட்டிக்கு பிரைஸ் எலாஸ்டிசிட்டி என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சப்ளை பாத்தீங்கன்னா 0 வரும் அப்படின்னு. 0 வந்து அது என்ன வரும்? perfectly inelastic. அப்ப சப்ளை கர்வ் ஃபார் பெரிஷபிள் கமாடிட்டிஸ் அப்படின்னா ஆன்சர் எலாஸ்டிக் கிடையாது, B inelastic கிடையாது, C perfectly elastic கிடையாது, D வந்து perfectly inelastic. ஆச்சா, அது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் 51 டிமாண்ட் ஃபார் வாட்டர். வாட்டர் அப்படிங்கிறது என்ன? நல்லா ஞாபகம் இருக்கா? வாட்டர் அத்தியாவசிய தேவை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிமோ. அப்ப நீங்க வாட்டர் வந்து நீங்க பாருங்க முதல்ல சும்மா கிடைச்சிட்டு இருந்தது. அதுக்கு பேர் ஃப்ரீ குட்ஸ்னு பேர். அதுக்கு காசு கொடுத்து நம்ம வாங்கக்கூடாது ஒரு காலத்துல. அதுக்கெல்லாம் காசு கிடையாது ஒரு காலத்துல. இப்போ அது என்ன பண்ண பிசினஸ் ஆயிடுச்சு. இப்போ 10 ரூபாய் விற்கிது, 15 ரூபாய்க்கு விற்கிது பாட்டில். 100 ரூபாய்க்கு விற்றா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாங்கி குடிச்சுதான் ஆகணும். சாப்பிடலாம் என்ன ஆகும்? உயிர் போயிடும். அப்போ அது வந்து என்னன்னா டிமாண்ட் வந்து இந்த இடத்துல என்னன்னா எலாஸ்டிக்னு சொல்லக்கூடாது. விலை ஏறிச்சுன்னா டிமாண்ட் குறையும், விலை குறைஞ்சதுன்னா டிமாண்ட் ஏறும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுக்கு இது வந்து என்னன்னா கம்ப்ளீட் கான்ஸ்டன்ட். இது எவ்வளவு விலை இருந்தாலும். இதுக்கு மட்டும் இல்லை, சால்ட்டுக்கு, மெடிசனுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இன்ஜெக்ஷன் போட்டால் தான் உயிர் பிழைக்குன்னா நீ இன்ஜெக்ஷன் போடாமல் இருப்பியா? விலை ஏறிடுச்சு, இத்தனை ரூபாய் ஊசி போடுறாங்க, நான் போட மாட்டேன். அப்போ த டிமாண்ட் ஃபார் வாட்டர் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. இது விலை ஏறினாலும் ஏறலைனாலும் எவ்வளோ ஏறினாலும் நீ வாங்கி தான் ஆகணும். அப்போனா என்னது? இன்எலாஸ்டிக். இன்எலாஸ்டிக்னா கான்ஸ்டன்ட், வாங்கி தான் ஆகணும். புரியுதா? அப்போ ஆன்சர் வந்து பி, இன்எலாஸ்டிக். புரியுதா? சரி, which of the following goods has inelastic demand? அது ரிலேட்டட் ஆன்சரா வருது. இது கரெக்டா சொல்லுங்க பாருங்க ஆன்சர். சால்ட், ஃபுட் கிரெயின்ஸ், மெடிசின்ஸ், டி ஆல் ஆஃப் தி அபவ். சால்ட். அப்ப ஃபுட் கிரெயின்ஸ் சாப்பிடாம இருந்துருவீங்களா? மெடிசின் போடாம இருந்துருவீங்களா? நோய் வந்தா போட்டுதான் ஆகணும். அப்ப இது மூணுமே ஆல் ஆஃப் தி அபவ். இப்போ இந்த மூணுமே எக்ஸாம்பிள் இந்த கேஸுக்கு சொல்லும்போது சொன்னேன். which of the following goods has inelastic demand அப்படினா சால்ட்டுக்கு inelastic demand, food grainsக்கு inelastic demand, மெடிசனுக்கு inelastic demand. clear-ஆ? 53 a good which cannot be consumed more than once is known as. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, டியூரபிள் கூட்ஸ், நான் டியூரபிள் கூட்ஸ்னு இருக்கு. டியூரபிள் கூட்ஸ்னா என்ன? you are consuming again and again. அச்சா, அது வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அது வேற. ஒரே ஒரு தடவை மட்டும் கன்சியூம் பண்ணா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நான் டியூரபிள் கூட்ஸ். இது நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்திருக்கோம். a good which cannot be consumed more than once is known as non durable goods. அப்ப ஆன்சர்ல
பி தான் ஆன்சரு, டியூரபிள் கிடையாது, பி தான் நான் டியூரபிள் குட்ஸ், அதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட் 54. A slope of indifference curve is given by slope of indifference curve. Indifference curve உடைய ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம் நம்ம? என்ன? Slope downwards from left to right. It is convex to origin. It cannot be intersected. அப்ப இதுல slope அப்ப indifference curve னா என்ன? It is a combination of two products which gives the same level of satisfaction. சொல்லிருக்கமா? அப்ப அதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா சப்போஸ் அந்த மாதிரி क्वेश्चन வந்து அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். இப்போ ஸ்லோப்னா என்னதை நோட் பண்ணுது அப்படின்றான். இப்போ நீங்க நல்லா கவனிங்க, இந்த ஸ்லோப் எதுக்கு ஞாபகம் வருதா? இன்டிஃபரன்ஸ் கர்வ் 1 2. அதாவது இதுல நல்லா பார்க்கணும். 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. பட்ஜெட் லைன், மார்ஜினல் ரேட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன், நன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முதல்ல ஸ்லோப் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் எதுக்கு வருதுன்னு பாருங்களேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, பசிக்குது, ஹோட்டலுக்கு போறீங்க, சாப்பிட்றீங்க, என்ன பண்றீங்க, ரெண்டு காம்பினேஷன் இருக்கும். காம்பினேஷன் ஏ, காம்பினேஷன் பி. ஒருத்தர் என்ன பண்ண, இப்ப காம்பினேஷன் ஏ பி ரெண்டு போட்டிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு இது வந்து 4 இட்லி 1 தோசை, 3 இட்லி 2 தோசை, 2 இட்லி 3 தோசை, 1 இட்லி 4 தோசை அப்படின்னா இப்ப வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு இன்டிஃபரன்ஸ் கர்வ்னா என்னன்னு தெரியும். என்ன? காம்பினேஷன் ஆஃப், அதாவது it is a combination, two combination which gives the same level of satisfaction. இப்போ நீங்க 4 இட்லி 1 தோசை சாப்பிட்டாலும் திருப்தி கிடைக்கும், 2 இட்லி 3 தோசை சாப்பிட்டாலும் திருப்தி கிடைக்கும். அப்ப ரெண்டு காம்பினேஷன்ல எந்த காம்பினேஷன் இருந்தாலும் ஓகே, இந்த காம்பினேஷனாலும் ஓகே, இந்த காம்பினேஷனாலும் ஓகே. இதுல என்ன சொல்றாங்கன்னா அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க, ஸ்லோப் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் இஸ் given by. இப்போ இத வந்து நீங்க அப்படியே கிராஃப்ல வரைஞ்சீங்கன்னா டிராஃபிக் இப்படி வரும், ஸ்லோப் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இதுதான் வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம், ஐசி அப்படின்னு சொல்லுவோம். ஆச்சுங்களா? இப்போ ஒன்று வந்து இட்லியா இருக்கும், ஒன்று தோசையா இருக்கும், அல்லது எக்ஸா இருக்கும், இல்லை ஒய்யா இருக்கும், ஏவா இருக்கும், இல்லை பியா இருக்கும், இப்படி வச்சுக்குவோம். இப்போ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எதை இண்டிகேட் பண்ணுது, இது ஏன் ஸ்லோப் ஆகுது, இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ 4 இட்லி சாப்பிட்டவங்களுக்கு ஆச்சுங்களா, 4 இட்லி 1 தோசை சாப்பிட்டாங்க. இப்போ இந்த 1 தோசைக்கு பதிலாக 2 தோசை வேணும் அப்படின்னு அவர் லைக் பண்ணாருன்னா he has to sacrifice 1 இட்லி. அப்ப 4 இட்லியில இருந்து 1 இட்லி சாக்ரிஃபைஸ் பண்ணி 3 இட்லி வந்தா அப்பதான் இன்னொரு தோசை எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படிங்கிறது. இதுதான் வந்து ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றது, மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். அதை வேணா நோட் பண்ணீங்க. மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது the rate at which consumer give up some amount of one good. இப்ப சொன்ன பாத்தீங்களா, ஒரு இட்லி குறைச்சா அப்ப அவர் என்ன பண்ணணும், give up பண்ணணும் some amount of one good in exchange for another good. ஒரு தோசை வேணும்னா ஒரு இட்லி லூஸ் பண்ணும். அச்சா, while maintaining the same level of utility. அதுதான் marginal rate of substitution. அப்ப இந்த ஸ்லோப் எதை இண்டிகேட் பண்ணுது, marginal rate of substitution. அப்ப 3 எத்தனை ஆன்சர் கொடுத்திருக்காங்க பாருங்க, 54 ஏ பட்ஜெட் லைன் கொடுத்திருக்காங்க. பட்ஜெட் லைன்னா உங்களுக்கு தெரியும் என்ன, with a constant income one person can spend என்ன in order to consume both the product. அப்ப என்ன பண்ணலாம், காபி, இந்த காபி பிரெட் பிஸ்கட் அப்படின்னு சொல்லி ரெண்டு காம்பினேஷன் சொன்னோம் இல்லையா. நமக்கு பட்ஜெட் எவ்வளவு பைசா இருக்கு அதுக்குள்ள என்ன நம்ம செலவு பண்ண முடியும், 2 ப்ராடக்ட் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான். இப்ப அது கிடையாது. அப்ப மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அதுதான், ஒன்னு வேணும்னா ஒன்னு இழக்கணும், அதுதான் வந்து சொல்றது மார்ஜினல். ஆன்சர் இந்த பே என்ன வரும், 54ல சி. 55 if a good is luxury its income elasticity of demand is என்ன வரணும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்கம் எலாஸ்டிசிட்டி ஏற்கனவே பார்த்தது தான் இது. என்ன, பாசிட்டிவ் அண்ட் கிரேட்டர் தென் 1 ஞாபகம் இருக்கா? அதே क्वेश्चन தான் திருப்பி வந்திருக்குது. அதனால பாசிட்டிவ் பிளஸ் கிரேட்டர் தென் 1. 56 क्वेश्चन பாருங்க. a downward movement along a demand curve indicates. downward movement என்ன, ஆக்சுவலா downward movement என்னன்னா பிரைஸ் குறையுது, குறைஞ்சா என்ன வரும், குவாண்டிட்டி அதிகமாகும். ஆச்சா, அதான் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இப்படி இருக்கு இல்லையா. இதுல வந்து பிரைஸ் இங்க ஒரு பிரைஸ், இங்க ஒரு பிரைஸ், இந்த பிரைஸ் PP1 அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு இந்த குவாண்டிட்டி கிடைக்கும், எம்ங்கிற குவாண்டிட்டி கிடைக்கும். பிரைஸ் குறைஞ்சா என்ன ஆகும், என்னங்கிற ஒரு குவாண்டிட்டி கிடைக்கும். அப்ப நீங்க பிரைஸ் குறையும் போது, டவுன்வர்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு என்ன வருது, எக்ஸ்பான்ஷன். ஆச்சா, அப்ப டிமாண்ட் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகுது. அப்ப 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ் இன் டிமாண்ட், டிக்ரீஸ் இன் டிமாண்ட், கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிமாண்ட். அப்ப ஆன்சர் எது,
எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிமாண்ட். 56ல டி ஆன்சர். 57 இப்போ 57ல the implication that resource scarcity have for the satisfaction of wants are. resource scarcity என்ன? வளங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கார்ஸா இருக்குன்னு வச்சுங்களேன், ரிசோர்சஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் பாருங்க ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்ன பாப்புலேஷன் வேற, ஆனால் அதே அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் இப்போ. இன்னும் சொல்ல போனால் லேண்டு குறைஞ்சி போச்சு. ஏன்? அவங்க ஃப்ளாட்டை போட்டு வித்துட்டாங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டு குறையுது. அப்போ ரிசோர்ஸ் குறைஞ்சா அப்போ என்ன நடக்கும்? நம்ம எல்லா தேவைகளும் பூர்த்தி அடைய முடியாது. ரிசோர்ஸ் குறைய குறைய, ஏன்னா பாப்புலேஷன் ஒரு பக்கம் அதிகமாகுது. அப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நாட் ஆல் வான்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஆமாம், ரிசோர்ஸ் ஸ்கார்சிட்டி வந்தால் எல்லா வான்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. அது கரெக்டான ஆன்சர் தான். இருந்தாலும் அடுத்த 3 ஆன்சரையும் பார்த்துருவோம். we will never be faced with the need to make choice. அது தேவையில்லை, irrelevant. we must develop ways to decrease our individual wants. the discovery of new natural resources is necessary. கரெக்ட். அதெல்லாம் ரெலவெண்ட்டாக இல்லை. கரெக்டான ஆன்சர் வந்து 57க்கு ஏ தான். not all wants are satisfied. okay, yes sir. 58 supply curve shift to right because. supply curve shift to right ன்னு என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அது ரைட்ல போச்சுன்னா என்ன ஆயிடும்? சப்ளை அதிகமாகும். சப்ளை எப்போ அதிகமாகும்? புரோடக்ஷன் அதிகமானா. புரோடக்ஷன் எப்போ அதிகமாகும்? நல்ல மெஷின் போட்டு இருந்திருந்தா, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருந்திருந்தா, இல்ல டெக்னாலஜி கொண்டு வந்து இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி இருந்தா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சப்ளை கர்வ் ஷிஃப்ட் டு ரைட் பிகாஸ் ஆஃப் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி, increased excise duty, increased price of factors of production, all of the above. அப்ப இந்த 4 ஆன்சர்ல எது கரெக்டா வரும் அப்படின்னா 58ல ஏ, இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி. 59 क्वेश्चन என்னன்னா, டிமாண்ட் ஃபார் பெப்சி இஸ் எலாஸ்டிக். எலாஸ்டிக்னா என்ன? எலாஸ்டிக்னா என்ன? ஃப்ளெக்சிபிலிட்டி. எலாஸ்டிசிட்டினாவே ஃப்ளெக்சிபிலிட்டி. இன்எலாஸ்டிக்னா கான்ஸ்டன்ட். இப்போ டிமாண்ட் ஃபார் பெப்சி அதிகமாகவும் குறையும் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, பிகாஸ் ஏன் அதிகமாகவும் குறையும்? இதனுடைய சப்ஸ்டியூட்ஸ் மார்க்கெட்ல இருந்துச்சுன்னா, பெப்சிக்கு பதிலாக என்னது? கோகோ கோலா இருக்குது, மிரண்டா இருக்குது, இன்னும் வேற ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருந்ததுன்னா என்ன, இதனுடைய டிமாண்ட் ஏறும் இறங்கும். அப்ப என்ன ஆன்சர் வரும்னா, இட்ஸ் ஃபால்ஸ் அண்டர் லக்ஸுரிஸ் வராது. இட்ஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் ஆர் அவைலபிள் இன் த மார்க்கெட். அதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்ப டிமாண்ட் ஃபார் பெப்சி இஸ் எலாஸ்டிக் பிகாஸ் இட்ஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் ஆர் அவைலபிள் இன் த மார்க்கெட். ஃபைனல் கொஸ்டின். லார்ஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் டேஷ் கூட்ஸ் would lead to higher production in future. அப்படி என்ன அர்த்தம்? ஆமா, ஒரு மெஷின் இருந்ததுன்னு வச்சுங்க, ப்ரொடக்ஷன் அதிகமாகும். கரெக்டா? அப்ப என்ன ஆயிடும்? கேபிட்டல் கூட்ஸ் நீங்க போட்டீங்கன்னா உற்பத்தி அதிகமாகும். ஹையர் ப்ரொடக்ஷன் ஆகணும்னா கேபிட்டல் கூட்ஸ் தான் போடணும். புரியுங்களா? அப்ப என்ன ஆன்சர் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். கன்சியூமர் கூட்ஸ், கேபிட்டல் கூட்ஸ், அக்ரிகல்ச்சர் கூட்ஸ், பப்ளிக் கூட்ஸ். அப்ப கேபிட்டல் கூட்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆன்சர் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே திருப்பி மாத்தி கேட்டா 10 விதமா கேட்கலாம். அதை அப்படி கேட்டுட்டா நீங்க எப்படி பண்ணுவீங்கிறது தான் கொஞ்சம் டீப்பா போய் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்த டெஸ்ட் நமக்கு கம்மிங் சாட்டர்டே ஆர் சண்டே, இது 2 நாள்ல ஒன்று நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த கண்டக்ட் பண்றது வந்து பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸுக்கு. பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், கம்யூனிகேஷன், அதெல்லாம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், அப்புறம் டைரக்ட் ஸ்பீச்சு, இன்டைரக்ட் ஸ்பீச்சு, இடியம்ஸு, ஃப்ரேசஸ்ஸு, ஆச்சா, மாடல்ஸு, இந்த மாதிரி என்னென்னலாம் நமக்கு இருக்கும் அதுல இருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். ஆச்சுங்களா? எக்ஸாம் ஓரியன்டா. அதை நாங்கள் வந்து கொஸ்டினை வந்து நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா, எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கேளுங்க. நாங்களும் வீட்டில் இருந்தே நாங்கள் ஆன்சர் எழுதுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கொஸ்டினை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் லிங்கில் விடுறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட் டேயில் வந்து நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ப்ளீஸ் ஹாவ் இன் டச் வித் மீ.